என்னோட பாரத தேசத்தில் வாழ்றதா நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. மற்ற வெளிநாட்டுக்காரனெல்லாம் அவனை நாட்டை உயர்த்துறதுக்கு ஏஐ, சாட் ஜிபிடி, ஜெமினி, கூகுள்னு அவனை நாட்டுக்குள்ளேயே போட்டுக்கிட்டு அவனை நாட்டை உயர்த்துறதுக்கு தான் பாடுபடுறானுங்க. ஆனால் இந்த கேடுகட்ட நாட்டில் தான் கொடூரமான அளவுக்கு கேடுகட்ட காரியம்லாம் நடந்துட்டு இருக்குது. சாதின்னு ஒரு இருக்கிறதுனால நீ நல்லா படித்தாலும் சரி, நல்ல வேலையில் இருந்தாலும் சரி, நல்ல குடும்பத்தில் இருந்தாலும் சரி, யூனிவர்சிட்டி கோல்டு மெடலிஸ்டாக இருந்தாலும் சரி, உனக்கு பொண்ணு கொடுக்க முடியாது. நான் பெரும் புளுத்தி ஜாதி, என்ன மாரி நீயும் என் கேஸ்டில் இருந்தால் தான் நான் உனக்கு பொண்ணு கொடுப்பேன். இல்லைனா வெட்டு குத்துது டூல்ஸு தான் பேசும். இதான் நம்ம நாடு இந்தியா. இதில் அந்த கவிஞனை வெட்டின அந்த நாதேரி கேடுகட்ட நாயே February 14 வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு போட்டிருக்குது. அதோட ஸ்டோரியில் கொடூரமாக விரைவில் இப்படி போட்டிருக்கான். இது 2025. ஆனால் 1800 1900 நடந்த மாதிரி இன்னும் அந்த ஆணவ கொலை நடந்துட்டு தான் இருக்குது. நம்ம தமிழகத்துலேயும் சரி, நம்ம இந்தியாவிலும் சரி. நம்மளுக்கு தெரிஞ்சு கொஞ்சம் தான், ஆனால் தெரியாது நிறையவே இருக்குது. இதில் அந்த அண்ணன் லவ் பண்ண அந்த பொண்ணு அந்த அண்ணன் செத்தக்கப்புறம் சொல்கிறா, நான் அந்த அண்ணனை காதலிக்கவே இல்லை, எனக்கு அவன் யாருன்னே தெரியாதுன்னு சொல்கிறான். அப்போவே அந்த அண்ணன் செத்துருச்சு. அவள் எப்போ அந்த வார்த்தை சொன்னாலும் அப்போவே செத்துருச்சு. அந்த அண்ணன் செத்து போச்சு இவன் இந்த மாதிரி சொன்னதுனால. அந்த அண்ணன் உடம்பு புதைப்படுறதுக்கு முன்னாடி அந்த அண்ணனோட காதல் செத்து போச்சு. இந்த இன்ஸ்டாகிராம்லேயும் சோஷியல் மீடியாவில் மற்ற எல்லா தளத்துலையும் இது வைரலாக போயிட்டு இருக்கு. இதை பற்றி ஜஸ்டிஸ் ஃபார் கவினண்ணா இந்த மாதிரி போடுறதால ஒரு யூஸும் வரப்போகிறது கிடையாது. இவனுங்க யாரும் திருந்த மாட்டாங்க. திருந்தவனே திருந்தனா இருக்க விட மாட்டாங்க. அவனுங்களே இவனை போட்டு கொண்டுட்டு தான் இருப்பாங்க. இந்த பொண்ணுங்களே இப்படி தான் லாஸ்ட்டில் காதலிச்சு ஏமாத்திட்டு போயிடுவாள். அப்படிலாம் நான் சொல்ல விரும்பல. பெண்கள்லேயே நிறைய நல்லவங்களும் இருக்காங்க, இந்த மாதிரி கலிசட நாயங்களும் இருக்குது. நாட் ஆல் கேர்ள்ஸ் பட் ஒய் கேர்ள்ஸ். இந்த ஆணவ கொலைக்குன்னு தனி சட்டம் எழுத மட்டும் இவனுக்கு திருந்து போகிறது கிடையாது. திருந்தவனே திருந்து விட மாட்டாங்க. அவனுங்களே திருந்தி வர நினச்சாலும் இந்த மாதிரி கேடுகட்ட இடிசிட நாயங்க இருக்கிறதுனால திருந்த மாட்டாங்க. கண்ணுக்கு தெரிஞ்சு எவ்வளோ கொலையை பார்த்தாச்சு, இன்னும் பார்த்தது தான் எவ்வளோ. இன்னும் இதுக்கு முன்னாடி எவ்வளவோ பொதிஞ்சு கிடக்குது. எங்கள் நாட்டில் இந்த மாதிரி கேடுகட்ட செயல் செய்கிற நாயங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு ஃபார்முலா இருக்குது. எங்கே கொடுக்கணும், எங்கே வாங்கணும், எங்கே வரணும். இந்த ஃபார்முலா இருக்கிறதுனால எந்த ஓட்டையில் வரணும்னு அவங்களுக்கு தெரியும். இந்த நாடு மாறப்போகிறது கிடையாது. ஐ எம் ப்ரௌடு டு பி இந்தியன். இந்த பரியேறும் பெருமாள் படத்தில் டைரக்டர் மாரியன்னா அழகாக கிளைமேக்ஸில் சொல்லிருப்பாரு, நீங்களாக இருக்கிற வரைக்கும், நாங்கள் நாயாக தான் உங்களுக்கு கீழே இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிற வரைக்கும் இங்கே எதுவுமே மாறாது.